கிரீன் தாரான்னா என்ன மேம்? நானே புதுசா இருக்குது கேள்விப்படுறது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஷூர். கிரீன் தாரா வந்து இப்போ ரீசெண்டா கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ கிரீன் தாரானா என்ன அப்படின்னா, நம்மளுடைய இதப்படி சொல்லணும்னா பச்சை அம்மன். ஸோ நம்ம வந்து இது புத்திஸ்ட் கடவுள். இப்ப அந்த அம்மனை வந்து நம்ம வந்து வழிபடுறோம் அப்படின்னும்போது, நமக்கு இருக்கக்கூடிய மனி பிளாக்கேஜஸ், என்ன மாதிரியான நமக்கு வந்து வேலை வேணும், என்ன லைஃப்ல வந்து தேவையோ, அது எல்லாமே ரொம்ப அழகா வந்து அவங்க நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இது எப்படி பூஜை பண்ணுவாங்க இந்த சிலைய வச்சு? இப்போ என்னன்னா, அந்த ஸ்டாச்சு வந்துட்டு ஒரு ஒரு சைஸஸ்ல வந்துட்டு கிடைக்குது. ஸோ அத நம்ம வந்து வீட்ல வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் குடுக்கலாம். பூக்கள் வந்து வாசனை பூக்கள் எது வேணாலும் நம்ம வந்து ஆஃபர் பண்ணலாம். தேன் வைக்கலாம், மாதுளம்பழம் வைக்கலாம். என்னலாம் நம்மளால முடியுதோ அந்த அம்பாளுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஓம் தாரே தூத்தாரே தூரை ஸ்வோஹா. ஸோ இந்த ஸ்லோகனை நம்ம வந்து 108 டைம் டெய்லி சாண்ட் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அன்பிலீவபிள், ஒரு அவ்வளோ மேஜிக் நடக்கும் லைஃப்பில். மறுபடியும் சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது மேனிஃபெஸ்டேஷன் தான். அந்த மேனிஃபெஸ்டேஷன் என்னோட கிளாஸில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட லைவாக மேனிஃபெஸ்ட் பண்ண வைப்பேன். கிளைண்ட் வந்து உங்ககிட்ட வாங்குனாங்க அப்படின்றப்ப, அப்ப நீங்க சேல் பண்றீங்களா? உங்ககிட்ட வாங்கிக்கலாமா? கேட்குறவங்களுக்கு நான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அந்த ஸ்லோகன் எழுதி கொடுத்துருவோம். ஸ்லோகன் வந்து நம்ம யூடியூப்ல போட்டாலே வந்துடும். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் பவானி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வந்து கிரீன் தாரா பத்தி பேசுறோம். கிரீன் தாரான்னா என்ன மேம்? நானே புதுசா இருக்குது கேள்விப்படுறது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஷூர். கிரீன் தாரா வந்து இப்போ ரீசெண்டா கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ கிரீன் தாரானா என்ன அப்படின்னா, நம்மளுடைய இதப்படி சொல்லணும்னா பச்சை அம்மன். ஸோ நம்ம வந்து இது புத்திஸ்ட் கடவுள். ஓகே. ஸோ அந்த மதம் படி தான் நம்ம வந்து கிரீன் தாரா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு புத்திஸ்ட் போதகர், அவருடைய கண்ணீர்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்துட்டு இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து கிரீன் கலர்ல இருப்பாங்க. ஸோ என்னன்னா ப்ராஸ்பரிட்டி இல்லையா? ஸோ நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே வந்து கிரீன் கலர் பென்ன தான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ வந்துட்டு இவங்க வந்து ஃபுல்லாவே வந்து கிரீன் கலர்ல நல்லா வந்துட்டு ஒரு கை வந்து இந்த மாரி ஒரு முத்ரா புடிச்சு, அழகா வந்து கீழ வந்து அவங்க வந்துட்டு ஆ பக்தர்களுக்கு வந்து என்ன வரம் வேணுமோ குடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருப்பாங்க. அண்ட் ஒரு கால வந்து மேல வச்சுட்டு, இன்னொரு கால வந்து கீழ வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்வாங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து கேட்கிறோம், அந்த அம்மன தேடுறோம் அப்படின்னா, அவங்க உடனே எழுந்து ஓடி வர்றதுக்காக அந்த ரெடியா பொசிஷன்ற மாதிரி இருப்பாங்க. அது வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ வந்து இப்ப அந்த அம்மன வந்து நம்ம வந்து வழிபடுறோம் அப்படின்னும்போது, நமக்கு இருக்கக்கூடிய மனி பிளாக்கேஜஸ், என்ன மாதிரியான நமக்கு வந்து வேலை வேணும், என்ன லைஃப்ல வந்து தேவையோ, அது எல்லாமே ரொம்ப அழகா வந்து அவங்க நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. என்ன எல்லா தேவைக்கும் நம்ம பூஜை பண்றது மூலமா ஆமா. பண்ணிக்கலாம். இது எப்படி பூஜை பண்ணுவாங்க இந்த சிலைய வச்சு? இப்போ என்னன்னா, அந்த ஸ்டாச்சு வந்துட்டு ஒரு ஒரு சைஸஸ்ல வந்துட்டு கிடைக்குது. ஸோ அத நம்ம வந்து வீட்ல வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் குடுக்கலாம். பூக்கள் வந்து வாசனை பூக்கள் எது வேணாலும் நம்ம வந்து ஆஃபர் பண்ணலாம். தேன் வைக்கலாம், மாதுளம்பழம் வைக்கலாம். என்னலாம் நம்மளால முடியுதோ, பால் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு அந்த அம்பாளுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஓம் தாரே தூத்தாரே தூரை ஸ்வோஹா. ஸோ இந்த ஸ்லோகன நம்ம வந்து 108 டைம் டெய்லி சாண்ட் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அன்பிலீவபிள், ஒரு அவ்ளோ மேஜிக் நடக்கும் லைஃப்ல. நானுமே வீட்லயும் வச்சிருக்கேன், என்னோட கடையிலயும் வச்சிருக்கேன். என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸ்லயும் வந்து கிரீன் தாரா வந்து இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கிற இடமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைபா வந்து மாறும். ஓகே. ஸோ வந்து அவ்ளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒருத்தங்க. இப்போ எனக்கு என்னோட கிளையண்ட்டே ஒருத்தர் என்கிட்ட இருந்து வாங்கி, அவர் வந்து அந்த ஸ்லோகன் வந்து கன்டினியூஸா சொல்லி, அவர் வந்து அப்படியே சொல்றாரு. "ஆ மேடம், எனக்கு வந்துட்டு நெறைய மிராக்கிள் நடக்குது. எனக்கு நல்லா தெரியுது அவங்க என்கிட்ட வந்து பேசுறாங்க. அ லைக் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னா, அவங்க டங்குன்னு அடிக்கிற மாரி ஒரு விஷயம் எனக்கு வந்து அ புரியுது. இன்ட்யூஷன் வந்து சொல்லுது." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த மாதிரி அது வந்து இப்ப அவரு சொன்ன மாதிரி அத நம்ம பூஜை பண்ணும்போது தான் அந்த உணர்வு நம்மளால அந்த வைப்ரேஷன் வந்து உணர முடியும். ஸோ பணத்துக்கு வந்து தடையே இருக்காது. நல்லா வந்து செல்வ செழிப்போட இருக்கலாம். நம்ம என்ன கேட்டாலும் உடனே குடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அம்மன் அவங்க.
ஸோ அவங்கள தான் வந்து நம்ம கிரீன் தாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மேம் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க கிளையண்ட் வந்து உங்ககிட்ட வாங்குனாங்க அப்படின்றப்ப, அப்ப நீங்க சேல் பண்றீங்களா? ஆ உங்ககிட்ட வாங்கிக்கலாமா? கேட்கிறவங்களுக்கு நான் வந்து இத அரேஞ்ச் பண்ணி குடுப்பேன். அந்த ஸ்லோகன் எழுதி குடுத்துருவோம். ஸ்லோகன் வந்து நம்ம YouTubeல போட்டாலே வந்துரும். கிரீன் தாரா மந்த்ரான்னு போட்டாலே வந்துரும். ஸோ நம்மளால சொல்ல முடியல அப்படின்றவங்க 108 டைம்ஸ் அத நம்ம ப்ளே பண்ணி கூட நம்ம அதோடயே சேர்த்து சொல்லலாம். இல்ல அந்த டைம் நம்ம வந்து கண்ண மூடிட்டு அந்த கிரீன் தாராவ நெனச்சு நம்ம வந்து மெடிடேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு நல்ல ஆரா உருவாகுறத நம்ம வந்து ஃபீல் நல்லாவே பண்ண ஃபீல் பண்ண முடியும். முடியும். அஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஜாதகம் படிக்கிறவங்க தனியா பேர் இருக்காங்க. டாரட் கார்டு இந்த மாரி நெறைய வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படிக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆ நீங்க சொன்ன மாரி நியூமராலஜி, வாஸ்து அண்ட் ஜாதகம், டாரட் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து சொல்லிக் குடுக்குறவங்க வந்து இருக்காங்க. ஸோ நெறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன எப்படி படிக்க முடியும்? அப்படின்னு சில பேர் வந்து கேட்குறாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸா வந்துட்டு இதெல்லாம் வந்து சும்மா. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களா வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது மேனிஃபெஸ்டேஷன் தான். அந்த மேனிஃபெஸ்டேஷன் என்னோட கிளாஸ்ல வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட லைவா மேனிஃபெஸ்ட் பண்ண வைப்பேன் நானு. விசுவலைசேஷன்னா என்ன அப்படின்றத புரியாதவங்களுக்கு என் கூட இருந்து அந்த விசுவலைசேஷன் மெத்தட நான் வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். ஸோ அதே மாரி ஸ்விட்ச் வேர்ட்னா என்ன? சிகில்னா என்ன? ரூன்னா என்ன? எத்தன இருக்கு? இப்ப நமக்கு ஒரு பண கஷ்டம். ஒரு திடீர்னு ஒரு இடத்துல சொன்ன இடத்துல பணம் வரல. உடனே நமக்கான என்ன ரெமெடி நம்ம யூஸ் பண்ணலாம்? இல்ல ஒருத்தங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. இத கத்துக்கும்போது என்னன்னா, நமக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுக்கலாம். ஸோ என்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பார்த்தா, அவங்களுக்கு வந்துட்டு இது பிசினஸா பண்ணணும் அப்படின்ற ஐடியா கிடையாது. சும்மா அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கத்துக்கிட்டாங்க கோயம்புத்தூர்ல. ஸோ அப்ப என்னன்னா, அந்த பொண்ணு வந்து டெய்லி என்கிட்ட ஏதாவது ஒரு டவுட் கேட்டுருவாங்க. மேம் இவங்க பக்கத்து வீட்ல இது கேட்டாங்க. இதுக்கு நான் என்ன சொல்லட்டும்? மேம் இவங்க இது சொன்னாங்க. நான் அவங்களுக்கு இது குடுக்கட்டா? அப்படின்னு சொல்ல. ஸோ ஒரு தடவைலாம் அவங்க வந்துட்டு நான் மணிக்கு எப்பவுமே குடுக்குற அந்த ஒரு நம்பரு, ஸோ அத வந்துட்டு 5207418008 அந்த நம்பர் வந்து ஒரு வெட்டிங்க்காக ஒரு அம்மாக்கு ஏதோ ரொம்ப அவசர நீடா ஒரு பணம் தேவையா இருந்திருக்கு. அவங்க வந்து இவங்க கிட்ட கடன் கேட்க வந்தவங்க கிட்ட இந்த பொண்ணு வந்துட்டு, "இந்த நம்பர நீங்க வந்து எழுதுங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சொல்லி நீங்க நம்பவே மாட்டீங்க. அன்னைக்கு ஈவினிங் அந்த அம்மாக்கு பணம் கிடைச்சிருச்சு. அவங்க எனக்கு அவ்ளோ ஹேப்பியா அந்த பொண்ணு எனக்கு ஆடியோ நோட் போட்டிருக்கா. மேம் நான் நீங்க சொன்ன நம்பர சொன்னேன். அவங்களுக்கு மிராக்கிள் மாரி பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம இத கத்துக்கிட்டோம்னா, சில ரெமெடிஸ் நம்ம வந்து சொல்லலாம். ஆ இதுல எதுவுமே வந்து நான் எப்பவுமே சொல்ற மாரி இன்னொருத்தங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்மள எதுவும் மாத்த போறதில்ல. நீங்க உங்களுக்கான விஷயத்த வர வச்சுக்க போறீங்க. அவ்வளதான். ஸோ இதுல வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் சொல்லிக் குடுத்துருவேன். புக் மெட்டீரியலும் குடுத்துருவேன். அந்த புக்ல வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸு, சிகில் எல்லாம் சிலது இருக்கும். ஸோ அது உங்கள லைஃப் டைம்க்கு நீங்க அது எப்ப வேணாலும் நீங்க அதுல டவுட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அதே மாரி கேட்பாங்க. ஒன் டே ஹோல் டே நடக்கும். ஸோ ஒன் டே கிளாஸ்ல எப்படி வந்து கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒன் டேல நான் சொல்லிக் குடுத்துருவேன். பிராக்டிஸ் செக்ஷன் நான் குடுத்துருவேன். அதுக்கப்புறமா நீங்க வீட்ல வந்து எந்த அளவுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அப்பதான் உங்களுடைய சோல் பவர் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்பயும் வந்து சில டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க என் கூட கிளாஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு அந்த விசுவலைசேஷன்லாம் வரும். நீங்க தனியா வீட்ல பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள், இல்ல மேனிஃபெஸ்டேஷன் முடிச்சோனே ஆஃபீஸ் போற டென்ஷனு, இந்த மாரியான விஷயங்கள் தான் உங்க மைண்ட்ல ஓடும். ஸோ அந்த மாரிலாம் இருக்கு. திரும்ப ஏதாவது கைடன்ஸ் வேணும், சப்போர்ட் வேணும்னா, வீடியோ கால்ல கூட நம்ம நடுவுல வந்து எப்ப வேணா என்ன வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. மேம் வேதிக் ஸ்விட்ச் வேர்ட்னா என்ன மேம்? அத பத்தி விளக்கமா வேதிக் ஸ்விட்ச் வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலயும் வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த வேர்டு வந்து ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ்க்கு, இந்த வேர்டு வந்து ஹெல்த்துக்கு, இந்த வேர்டு வந்து த்ரோட் சக்ரா வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம். ட்ரீம் அப்படின்றது நம்ம ஒரு டிவைனிட்டிய குறிக்கிறது. காடஸ வந்து அகைன் நம்ம தாரா அவங்கள வந்து குறிக்கிறது. ஸோ அது வந்து ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ் இருக்கு. இல்ல எனக்கு ஏதாவது ஒரு பணம் வேணும். எனக்கு ஒரு பண வரவு இருந்துகிட்டே இருக்கணும். நான் ஒரு பெரிய மணி மேக்னெட்டா மாறும்போது ட்ரீம்னு நம்ம வந்து ஹம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இத்தனை தடவ சொல்லலாம். இல்ல எழுதலாம், சாண்ட் பண்ணலாம். எது வேணா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அப்ப வந்து நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆ அதே மாதிரி ஹம்ன்ற வேர்ட நீங்க வந்து ரிப்பீட்டடா சொல்ல உங்களுடைய த்ரோட் சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு வோக்கல் கார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல ஏதோ ஒரு தொண்டை வலி இருக்கு. ஏதோ சம்திங் இருக்குன்னும்போது, நீங்க இந்த ஹம்ன்ற வேர்ட நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கான அந்த கார்டு வந்து
ஓப்பன் அப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு வேர்ட் வந்து இருக்கு. ஸோ அது ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதுல வந்துட்டு நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த வேர்ட் நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து சாண்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதுதான் வேதிக் ஸ்விட்ச் வேர்ட். மேம் எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ஒரு வேண்டுதல் வேணும் அப்படின்னு கேக்குற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான். சோ மணி ஜார் பண்றது எப்படி? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. நமக்கு வந்து மணி மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும்போது, நமக்கு வந்துட்டு அகைன் நான் சொல்ற மாதிரி நம்ம வந்து கோல் செட் பண்ணி, நம்மளுடைய மைண்ட காம் பண்ணிட்டு, விசுவலைசேஷன் பண்ணி, நெறைய ஏர் டைட் கண்டெய்னர் ஜார்லாம் வந்து கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ல. ஸோ அந்த ஒரு ஜாடி நம்ம வந்து வச்சுட்டு, இதையுமே நம்ம ஒரு நாள் செஞ்சு காட்டலாம் ஆடியன்ஸ்க்கு. ஸோ மணி ஜார் எப்படின்னா, அந்த ஜார வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அதில வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து போட்டுறணும். ஸோ ரைஸ் போட்டுட்டு, அதில வந்து ஏலக்காய், கிராம்பு அண்ட் சுருள் பட்டை கிடைக்கும். சுருள் பட்டையில வந்து 5207418008ன்ற நம்பர் எழுதி, அதையும் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிடுறோம். அதே மாரி பே லீஃப். பே லீஃப்லயும் வந்துட்டு 5207418008 எழுதி நம்ம வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிடுறோம். தேவைப்பட்டா இன்ஃபினிட்டி சிம்பலும் போட்டுக்கலாம். காயின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காயின்ஸ நம்ம வந்து போடலாம். ரூ. 20 நோட்டு. கண்டிப்பான முறையில ஒரு ரூ. 20 நோட்ட வந்து நம்ம ரோல் பண்ணி, அதையுமே உள்ள வந்து வச்சிடுறோம். ஸோ அதோட வந்து சின்னமன் பவுடர். பட்டையுடைய பொடி அத வந்து போடுறோம். அரகஜா, புனுகு, ஜவ்வாது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிஞ்ச் தான். போட்டு நல்லா வந்துட்டு நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நமக்கு என்ன தேவை? முக்கியமா பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டுட்டு, நமக்கு வந்து எப்பவுமே நீங்க ஒரு பெரிய மணி மேக்னெட்டா ஆறதுக்கு நன்றி. நம்ம யூனிவர்ஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ யூனிவர்ஸ் வந்து நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நான் பணம் நெனைச்சாலே என்கிட்ட அந்த பணம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படின்ற மாதிரி எப்பவுமே உங்க வாலெட்ல பணம் நிறைஞ்சு இருக்கிறதுக்கு நன்றி. இந்த மாரி எல்லாமே உங்களுக்கு நடந்ததா நீங்க அஃபர்மேஷன் சொல்லி தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது நிஜமா நீங்க இன்னைக்கு கூட வீட்ல போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வைங்க. டெய்லி டெய்லி அந்த பாட்டில ஓப்பன் பண்ணி அதுகிட்ட இந்த அஃபர்மேஷன சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பணத்துக்கு வந்து பஞ்சமே இருக்காது. பணத்துக்கு வந்து டைட்டே ஆகாது. ஸோ இதையுமே சிலர் வந்து பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து கட்டுக்கதை. இதெல்லாம் வச்சு நம்ம பிரியாணி தான் பண்ண முடியும். அப்படிலாம் வந்து சொல்றவங்க இருக்க தான் செய்றாங்க. ஒண்ணொண்ணுத்துக்குமே ஒரு ஒரு எப்படி மெடிக்கல் வேல்யூ இருக்கோ, அதே மாரி இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சயின்டிஃபிக்காவே மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைஞ்ச பொருட்கள் தான் நம்ம இப்ப சொன்னது எல்லாமே. அதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாமே நறுமணம் சார்ந்த விஷயமா இருக்கு. முக்கியமா ரூ. 20 போடணும்னு சொன்னீங்களா? அது எதுக்காக? அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டே இருக்கு. அதுல ஒரு பரிகாரமும் இருக்கு. அது நம்ம அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல வந்து நான் சொல்றேன். ஸோ ரூ. 20 நோட்டு வச்சே நம்ம வந்துட்டு ராகு காலத்துல எப்படி பூஜை பண்றது? கேது டைம்ல எப்படி பூஜை பண்றது? அந்த மாரி ஒரு இதுவே இருக்கு. நான் அது வந்து சொல்றேன். அதுவுமே இன்ட்ரஸ்டிங்கானதா இருக்கும். ஸோ அதையுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால வந்து இதுல ரூ. 20ன்றது மஸ்ட். நம்ம அத வந்து சுருட்டி நம்ம உள்ள வந்து வச்சிடுறோம். வச்சு டெய்லி டெய்லி அத வந்து நம்ம எடுத்து அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். பணத்துக்காக மட்டுமே. ஓகே, ஓகே மேம். இன்னைக்கு நம்ம வந்து கிரீன் தாரா பத்தி பார்த்தோம். கூடவே நெறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எப்படி வந்து யுனிவர்ஸ் கிட்ட நமக்கு தேவையான விஷயங்கள கேட்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. நன்றி மேம். தேங்க் யூ ஸோ மச்.